தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த காலை பொழுதுல தவக்காலத்தினுடைய 3வது வாரம் வியாழக்கிழமை இந்த நாளிலே இந்த காணொளியை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு ஆண்டவர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உங்களுக்காக இயேசு ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்றேன். பிரியமானவர்களே, இதோ இந்த நாளை கொடுத்த எல்லாம் இறைவனை நாம் துதிப்போம், ஆராதிப்போம். வல்லமையான இயேசு என்ற பெயரை சொல்லி நாம் துதித்து ஆர்ப்பரிப்போம். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Alleluia, alleluia, alleluia. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். நன்றி சொல்வோமா? இந்த நாளை கொடுத்த எல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். என் அன்பு இயேசுவே, என் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நன்றி, நேற்று தினத்திற்காக நன்றி, நேற்றைய தினம் முழுவதும் என்னுடைய வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இயேசுவே, இதோ நேற்றைய தினம் முழுவதும் பாவம் செய்யாமல் இருக்க என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய செயல்களையும் நீர் பாதுகாத்தமைக்காக வழிநடத்தியதற்காக நன்றி இயேசுவே. இயேசுவே, நேற்று தினம் முழுவதும் உம்முடைய வல்லமையோடு உதவியோடு நான் செய்த ஒவ்வொரு நல்ல செயல்களுக்காக, நன்மை நிறைந்த காரியங்களுக்காக, நான் சிந்தித்த நல்ல சிந்தனைகளுக்காக கூட ஆணுக்கூடி ஸ்தோத்திரம் இயேசுவே. நேற்று தினம் முழுவதும் நான் சென்ற இடங்களெல்லாம் உம்முடைய வான தூதர்களை முன்னும் பின்னுமாக அனுப்பி பாதுகாத்தமைக்காக நன்றி இயேசுவே. நான் பணி செய்த இடங்களிலே எனக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தமைக்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். இதோ விண்ணக தந்தை தம்மிடம் கேட்பதற்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி என்று லூக்கா நற்செய்தியிலே 11வது அதிகாரம் 13வது இறைத்திரு வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். தூய ஆவியானவரை எங்களோடு அனுப்பி இந்த நாள் முழுவதும் உடைய அருளும் அன்பும் இரக்கம் நிறைந்த ஒரு நாளாக மாற ஜெபிக்கிறோம் இயேசுவே. இயேசுவே, இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணப்படுத்தும் இயேசுவே. இந்த நாள் இவர்களுக்கு இன்று நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தாங்க இயேசுவே. இவருடைய திட்டங்களை ஆசீர்வதிங்க இயேசுவே. இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவே. இவருடைய தொழிலையும் வியாபாரத்தையும் இவர்கள் சென்றிருக்கின்ற ஒவ்வொரு இடங்களையும் நீர் ஆசீர்வதித்து பழுகு பெருகி செய்திடும் இயேசுவே. சிறப்பாக இன்றைய நாளிலே இவருடைய வீடுகளிலே உம்முடைய ரத்தத்தை ஊற்றி எல்லா விதமான பாவ அழுக்குகளிலும் நீர் கழுவி தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி இருளும். தளர்ந்து போயிருக்கின்ற இவருடைய உள்ளங்களை தேற்றி இருளும் இயேசுவே. உம்முடைய அன்பினால் இரக்கத்தினால் இவர்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து உம்முடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக. மன்றாட்டுகளெல்லாம் இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறைத்திரு வசனம் 14 23 என வாசிக்க கேட்கின்றோம். பேச்செழுந்த ஒருவருக்கு இயேசுவை அவரிடமிருந்து பேயை ஓட்டுகிறார். ஆனால் பாருங்க, சிலர் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்கின்றார். இயேசு சிந்தனைகள் அறிந்து கொள்கிறார். உள்ளத்தின் சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இயேசு ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். பாருங்க,
ஆண்டவர் சொல்றார், தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும், அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். அவர் சொல்ற அப்ப என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார் என்றால், இயேசு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழ நம்மை அழைக்கிறார். அடையாளத்தையோ சாட்சியோ அதிசயங்களோ அவரிடம் எதிர்பார்க்க தேவையில்லை. அவருக்குரிய வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்வார், என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். இப்ப நம்ம இன்னைக்கு கேட்டு பார்ப்போம், நான் என் அன்றாட வாழ்வில் என் ஆண்டவரையோடு இணைந்து வாழ்கிறேனா? அப்படின்னா ஆண்டவர் சொல்றதை நான் கேட்கிறேனா, சொல்றபடி நடக்கிறேனா? அதற்கேற்றவாறு என்னுடைய சிந்தனை, என்னுடைய வாழ்வு, என்னுடைய பழக்க வழக்கு, என்னுடைய உறவு முறை எல்லாத்தையும் ஆண்டவருக்காக அவர் விரும்புகிறமாறே நான் மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தவக்காலத்துல இயேசு என்ன விரும்புகிறார், இயேசுக்கு என்ன பிடிக்கும், என் வாழ்வை எவ்வாறு இயேசுவுக்கு பிடித்தமாறு நான் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி கேட்டு தொடர்ந்து ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். என்பது இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி. இறை வார்த்தை வழியாக என்னோடு பேசியதற்காக நன்றி அப்பா. இயேசுவே, இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறேன். குறிப்பாக இந்த காணொளியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவே. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசுவே, நீர் சொன்னீரே, அஞ்சாதிரு, துணிவோடு இரு, நான் தான் உன்னை கைவிட மாட்டேன், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னவரே. தாய் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னவரே. எங்கு இருவர் மூவர் என் பெயரால் கூடி இருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்னவரே. தாயில் கருவில் உருவாக முன்பே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன நம்பு இயேசுவே, ஆண்டவரே. இந்த மக்களை ஆசீர்வதியும், உம்முடைய அன்பினால் அவர்களை நிறைவடை செய்யும். இந்த நாள், இந்த காணொளியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதம், அன்பும் இரக்கம் நிறைந்த நாளாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசை பெற்றவர் நீரே, திருவெற்றிக்கனியான இயேசுவும் ஆசை பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியும் உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.